அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் கொள்கை சம்பந்தமான மிக முக்கியமான கிதாப் அல் அகீதத்து தஹாவியா என்ற இந்த புத்தகத்திலே, இந்த கிதாபிலே 9வது பாடத்திலே இருக்கின்றோம். இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், அல் ஈமானு பில் அர்ஷி வல் குர்சியி. அர்ஷ் என்றால் என்ன, அது எவ்வாறு இருக்கும்? இன்னும் குர்சி என்றால் என்ன, அது எவ்வாறு இருக்கும்? அர்ஷை கொண்டும் குர்சியை கொண்டும் ஈமான் கொள்வது, இது சம்பந்தமாக ஒரு சில விளக்கங்களோடு சேர்த்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக, இரண்டாவதாக, அல் ஈமானு பில் மலாயிகதி வன் நபியீன வல் குதுபிஸ் சமாவியதி. அதாவது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, ஒன் நபியீன, இன்னும் நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, ஒல் குதுபி சமாவியதி, வானுலகிலான கிதாபுகளை கொண்டு ஈமான் கொள்வது. அதாவது வேதங்களை கொண்டு, வானுலகிலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது. இது சம்பந்தமாகத்தான் இன்றைய பாடத்திலே ஒரு சில விளக்கங்களோடு ஒரு சில தெளிவுகளோடு சேர்த்து நாம் பார்க்க போகிறோம். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்தை நாம் பார்ப்போம். அல் ஈமானு பில் அர்ஷி வல் குர்சியி. அர்ஷை கொண்டும் இன்னும் குர்சியை கொண்டும் ஈமான் கொள்வது. வல் ஆர்ஷு, அது எவ்வாறு ஈமான் கொள்வது என்று சொன்னால், வல் ஆர்ஷு, அர்ஷ் என்பதாகிறது. வல் குர்சியு, இன்னும் குர்சி என்பதாகிறது. ஹக்குன், அது சத்தியமானது, அது உண்மையானது, அது இருக்கின்றது என்பதாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதனை பற்றி நாம் குர்ஆனிலே பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனுடைய ஆயத்திலே ஜுல் ஆர்ஷில் மஜீத், அதாவது இது சூரத்துல் புரூஜிலே இந்த ஆயத்தாகிறது வருகின்றது. 85வது சூரா 15வது ஆயத். அவன்தான் அர்ஷுடையவன், மகா கீர்த்தியுடையவன், மகா சங்கையானவன். அதாவது அர்ஷுடையவன், அல்லாஹு தாலாவை பற்றி அல்லாஹு தாலா தன்னை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் அர்ஷுடையவன் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறியுள்ளான். அடுத்ததாக, குர்சியை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலிய்யுல் அலீம். இந்த ஆயத்தாகிறது, இந்த வசனமாகிறது, இந்த பகுதியாகிறது சூரத்துல் பக்ராவிலே ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரபல்யமான ஆயத்து. அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா அந்த ஆயத்திலே இந்த வாக்கியங்களாகிறது, இந்த வசனமாகிறது, இந்த விஷயமாகிறது வருகிறது. அதனுடைய அர்த்தமாகிறது அவனுடைய குர்சி. அவனுடைய குர்சி, அதாவது அந்த குர்சி என்பது வானங்கள் பூமியை விட விசாலமாய் இருக்கிறது. அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் இல்லை. மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். அப்ப நம்ம அர்ஷு என்பதை பற்றியும் குர்சி என்பதை பற்றியும் குர்ஆனிலே என்ன விவரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்த்து விட்டோம். இதுவிடத்திலே நாம் குர்சியை பற்றி தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே விவரித்துள்ளான். அதனுடைய அளவை பற்றி, அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பது போன்ற சில விஷயங்களை அல்லாஹு தாலா குர்ஆனிலே விவரித்திருக்கின்றான். அர்ஷ் எவ்வளவு பெரியது என்பது நாம் குர்ஆனிலே பார்த்தோம் என்று சொன்னால், வெறும் அர்ஷு அல்லாஹிற்கு உரியது, அர்ஷ் இருக்கின்றது, இது போன்ற வார்த்தைகள் தான் குர்ஆனிலே வருகின்றன. இது சம்பந்தமாக நாம் ஹதீஸ்களிலே தேடி பார்த்தோம் என்று சொன்னால், வரவல் இமாம் அஹ்மத் ஃபி ஹதீஸில் அவ்ஆல் அனில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم هل تدرون كم بين السماء والأرض قال قلنا الله ورسوله أعلم قال بينهما مسيرة 500 سنة ومن كل سماء إلى سماء مسيرة 500 سنة وكسف
كل سماء مسيرة 500 سنة وفوق السماء السابعة بحر بين أسفله وأعلاه كما بين السماء والأرض ثم فوق ذلك العرش بين أسفله وأعلاه كما بين السماء والأرض والله فوق ذلك ليس يخفي عليه من أعمال بني آدم ورواه أبو داود والترمذي وابن ماجه. இந்த இபாரத்திலே நாம் ஹதீஸிலே நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அர்ஷ் எவ்வளவு தூரத்திலே இருக்கின்றது என்பதை இந்த இபாரத்தாகிறது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது ஹஜரத் அஹ்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அவ்ஆல் என்ற ஹதீஸை கூறுகிறார்கள். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் இந்த ரிவாயத்தாகிறது கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களிடம், நீங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தூரத்தை அறிவீர்களா என்பதாக கேட்கின்றார்கள். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், யார் ரசூலா, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் தான் அறிவார்கள் என்பதாக கூறினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டுக்கும் மத்தியில் உள்ள அந்த தூரமாகிறது 500 வருட பயண தூரமாக இருக்கிறது. ஒருவர் 500 வருடம் தொடர்ந்து பயணம் செய்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவர் செல்வாரோ அவ்வளவு தூரம், மிகவும் தூரமான 500 வருட கால தூரம் பயண தூரம் அளவு இரண்டிற்கும் மத்தியில் உள்ள அந்த இடைவெளி. அப்பொழுது மறுபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு வானத்திற்கும் இடையில் இது போலதான், ஒவ்வொரு வானமும் மற்றொரு வானத்திற்கும் இடையில் இது போலதான், ஒரு வானத்திற்கும் மற்றொரு வானத்திற்கும் இடையில 500 வருட தொலை தூரம். இது போல 7 வானங்கள், 7 வானங்கள். அந்த 7வது வானத்திலே அதற்கு கீழேயும் அதற்கு மேலேயும் ஒரு கடல் இருக்கின்றது. அது எவ்வாறு இருக்கும்? வானம் இன்னும் வானங்களை போன்று, வானம் இன்னும் பூமியை போன்று அதற்கு மத்தியில் உள்ள எவ்வளவு தூரங்கள் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் அளவு அந்த கடலாகிறது மிக லீனமானதாக இருக்கும். அதற்கு மேலாக அர்ஷ் என்பது இருக்கும். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே அர்ஷை பற்றி வரும் பொழுது அந்த அர்ஷாகிறது தண்ணீருக்கு மேலே இருக்கின்றது என்பதாக குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது. அதன் அடிப்படையிலே அங்கு ஒரு கடல் இருக்கின்றது, அந்த கடலிற்கு மேலே அர்ஷாகிறது இருக்கின்றது. அந்த அர்ஷிற்கும் அந்த தண்ணீருக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம், அதற்கு கீழ்புறத்திற்கும் அந்த அர்ஷுடைய மேல்புறத்திற்கும் மத்தியிலே உள்ள எவ்வளவு தூரம் என்று சொன்னால் அதுவும் வானம் பூமியிலே அந்த, அதாவது அரிசினுடைய கீழ்ப்பகுதி இன்னும் அரிசினுடைய மேல் பகுதி, இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள தொலை தூரம் எவ்வளவு என்று சொன்னால் அந்த அரிசுடைய அளவை கூறப்படுகிற இவ்விடத்திலே. அந்த அரிசி எவ்வளவு பெரியது என்று சொன்னால் 500 வருட தொலை தூரம் அளவு அந்த சென்று கொண்டே இருந்தாலும் அந்த அரிசுடைய மேல் பகுதியை சென்றடைய முடியாது, அவ்வளவு பெரியது. அதற்கு மேலாக அல்லாஹ் இருக்கின்றான். எத்தனை வருடங்கள் சென்றாயோ, எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் தூர அளவு, பயண தூர அளவு உயரமாக அல்லாஹு தாலா அவ்விடத்திலே இருக்கின்றான். அவ்விடத்திலே இருந்து அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு பசீரும் பிமா தாமலூன், நீங்க செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தாலா உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த உலகிலே சிறு எறும்பு நகர்ந்தாலும் அல்லாஹு தாலா அதனையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த அஹ்மத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு ஹதீஸிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வகால இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், قال أبو ذر رضي الله عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما الكرسي في العرش إلا كحلقة من حديد ألقيت بين ظهري فلات من الأرض. அதாவது ஹஜரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியுற்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த அர்ஷ் இன்னும் குர்சி, அர்ஷிலே குர்சி எவ்வாறு இருக்கும் என்பது தெரியுமா? அர்ஷிலே குர்சி எவ்வாறு இருக்கும் என்பது நீர் அறிவீரா? அதாவது அது ஒரு மோதிரத்தை போல இருக்கும். இந்த ஹதீஸிலே சொல்ல வரக்கூடிய அந்த கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மோதிரம் நாம் கையிலே விரலிலே போடக்கூடிய அந்த மோதிரம், அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவன மணல் நிறைந்த ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, மைதானம் இருக்கின்றது, ஒரு பெரிய சஹாரா இருக்கின்றது, பாலைவனம் இருக்கின்றது. அந்த இடத்திலே அந்த மோதிரத்தை தூக்கி போட்டுவிட்டு நாம் மிக உயரத்திலே இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மோதிரம் நம் கண்களுக்கு தெரியுமா? இது போன்றுதான், இந்த அளவுதான்
குர்சியை எடுத்து அந்த அர்ஷினுடைய அந்த பகுதியிலே வைத்தால் இந்த குர்சி என்பது இவ்வளவு சிறியதாக ஒரு சிறிய மோதிரத்தை போல காட்சியளிக்கும். அந்த பெரிய மைதானத்தை போல அர்ஷாகிறது காட்சியளிக்கும் என்பதாக இந்த ஹதீஸிலே விவரிக்கப்படுகிறது. நாம் குர்சியை பற்றி மேலுள்ள அந்த ஆயத்திலேயும் பார்த்தோம். அதாவது அது ஏ வானங்கள் இன்னும் பூமியை விட விசாலமானது. வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அதை விட அர்ஷாகிறது பன்மடங்கு. அது அந்த குர்சியை எடுத்து அர்ஷிலே வைக்கும் பொழுது ஒரு மோதிர அளவு என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் சிந்திக்க கூட இயலாது. அவ்வளவு பெரியதாக அர்ஷ் என்பது இருக்கின்றது. அடுத்ததாக மற்றொரு ஹதீஸிலே வருகிறது. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் தான் இந்த ரிவாயத் வருகிறது. அதாவது அவர்களும் மற்றவர்களும் இதனை பற்றி அறிவிக்கிறார்கள். ரவா இப்னு அபி ஷைபா ஃபி கிதாபி சிஃபத்தில் அர்ஷ். சிஃபத்தில் அர்ஷ் என்ற கிதாபிலே இப்னு அபி ஷைபா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வல் ஹாக்கிமு ஃபி முஸ்ததரகிஹி. முஸ்ததரக் என்ற தன்னுடைய கிதாபிலே ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவிக்கிறார்கள். عن سعيد بن الزبير عن ابن عباس رضي الله عنه في قوله تعالى وسع كرسيه السماوات والأرض أنه قال الكرسي موضع القدمين والعرش لا يقدر قدره إلا الله تعالى. அதாவது இந்த இடத்திலே முசன்னிஃப் அவர்கள் இந்த இடத்திலே இந்த ஹதீஸிலே சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், நபி ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் என்ற இந்த ஆயத்தை பற்றி விளக்கும் தஃப்சீர் கூறும் பொழுது, ஏனென்று சொன்னால் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், தஃப்சீருடைய ஒரு பெரிய ஆசிரியர், மிகப்பெரிய ஆசிரியர். அவர்கள் இந்த கிதாபினுடைய இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை தஃப்சீர் செய்யும் பொழுது கூறினார்கள், அல் குர்சியு, குர்சி என்பது மௌதியுல் கதமைன், இரு கால்களை வைக்கக்கூடிய இடம். அந்த கால்களை வைக்கக்கூடிய இடம்தான் 7 வானங்கள் இன்னும் பூமி அளவு மிக பெரியதாக இருக்கிறது. பூமி அளவு மிக பெரியதாக இருக்கின்றது. வானம் பூமியிலே நாம் முழுவதுமாக பூமியை கூட முழுவதுமாக யாரும் பார்த்ததில்லை. அதை விட வானம் பன்மடங்கு பெரியது. அந்த வானம் இன்னும் பூமியை விட பெரியதாக அந்த குர்சி என்பது இருக்கும். அந்த குர்சி எதற்குரியது? 2 கால்களை வைக்கக்கூடிய இடம். அர்ஷு, இன்னும் அர்ஷாகிறது அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். நாம் இதற்கு முன்னுள்ள ஹதீஸிலே கூட இது விஷயமாக பார்த்தோம். அப்பொழுது என்ன தெரிகிறது? இதிலிருந்து அர்ஷ் என்பது அளவே இட முடியாது, அவ்வளவு பெரியதாக இருக்கும். அல்லாஹு தாலா அப்ப அதில் இருக்கக்கூடிய அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் எவ்வளவு பெரியவனாக இருப்பான், இதனை படைத்த அந்த இறைவன் எவ்வளவு பெரியவனாக இருப்பான், அதனையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அல்லாஹு தாலா நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என்ற பயத்தோடு நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அடுத்ததாக இந்த அர்ஷ் என்பதை பற்றி நாம் ஹதீஸ்களிலேயும் இது சம்பந்தமாக வரக்கூடியவைகளையும் பார்த்து விட்டோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கின்றான், சும்மஸ்தவா அலல் அர்ஷ். அந்த அர்ஷின் மீது அல்லாஹு தாலா தன் மகிமைக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான். இந்த அர்ஷிலே அல்லாஹு தாலா அமர்கிறான், அதற்கு தன் மகிமைக்கு தகுந்தவாறு உயர்ந்து விட்டான் என்பதாக அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே குர்ஆனிலே கூறுகின்றான். அது சூரத்து சஜிதாவிலேயும் வருகிறது. அதே சமயம் ஆராஃபிலே 54வது ஆயத்திலேயும் வருகிறது. காலல் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹு தஆலா லம்மா சுயில அன் கௌலிஹி தஆலா சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் கைஃப இஸ்தவா ஃபகால அல் இஸ்திவாஉ மஅலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன். அதாவது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் கேட்கப்பட்டது, இந்த அல்லாஹு தாலா தன் மகிமைக்கு தகுந்தவாறு உயர்ந்து விட்டான் என்று சொன்னால் என்ன, அது எவ்வாறு அல்லாஹு தாலா உயர்ந்தான் என்பதாக கேட்கப்படுகிறது. அப்பொழுது ஹஜரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான கருத்தை கூறுகிறார்கள். அதாவது அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்பது நமக்கு தெரிகிறது, அல்லாஹ் தன் மகிமைக்கு தகுந்தவாறு உயர்ந்து விட்டான் என்பது தெரிகின்றது. ஆனால் வல் கைஃபு மஜ்ஹூலுன், அது எந்த நிலைமையிலே அல்லாஹு தாலா இருக்கின்றான், எவ்வாறு அல்லாஹு தாலா உயர்ந்தான், எவ்வாறு அதிலே சமமாகினான் என்பது நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹு தாலா அந்த இதுல இருக்கின்றான் என்பது குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ளது, அது உண்மை. ஆனால் அதனுடைய அந்த கைஃபியத்தை, எந்த நிலைமையிலே இருக்கின்றான் என்பதை நாம் அறிய மாட்டோம். அந்த விஷயத்திலே நாம் ஆராயக்கூடாது என்பதை தான் ஹஜரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விதமாக அழகான முறையிலே எடுத்து சொல்லியுள்ளார்கள். அடுத்ததாக இவ்வளவு பெரிய ஆர்ச்சை நாம் பார்த்தோம். இதிலே அல்லாஹு தாலா உயருகிறான், இது அல்லாஹு தாலா தன் தகுதிக்கு தக்கவாறு உயருகின்றான் என்பதை எல்லாம் இந்த அர்ஷ் இன்னும் அல்லாஹ் குர்சியை பற்றி நாம் இவைகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய மனதிலே தோணலாம், அல்லாஹ் அதன் பக்கம் தேவையாகின்றானா என்று சொன்னால், வஹுவ முஸ்தகனின் அனில் அர்ஷி வமா தூனஹு,
வஹுவ அல்லாஹு தாலா முஸ்தகனின், அதனை விட்டும் அர்ஷி, அந்த அர்ஷை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹு தாலாக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஒமா தூனஹு, இன்னும் அது அல்லாத ஒன்றை கொண்டும் ஒன்றை விட்டும் அல்லாஹு தாலா தேவையற்றவன். அது அல்லாதது என்று சொன்னால் அர்ஷ் அல்லாத எத்தனை பொருட்கள் இருக்கின்றதோ, எத்தனை வஸ்துக்கள் இருக்கின்றதோ, இன்னும் சொல்ல போனால் அந்த குர்சியும் சரி, அர்ஷும் சரி, இன்னும் உலகில் உள்ள எந்த வஸ்துக்கள், உலகம் இன்னும் வானத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட்டும் அல்லாஹு தாலா தேவையற்றவன். அல்லாஹு தாலா எதற்கும் தேவையற்ற, எதன் பக்கம் அல்லாஹு தாலா தேவையாக மாட்டான். ஆனால் அதே சமயம் முஹீத்தும் பிகுல்லி ஷைஇன் வ ஃபௌகஹு, அல்லாஹு தாலா எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்து இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வ ஃபௌகஹு, இன்னும் அந்த அரிசி, இந்த ஹூ என்பதை அரிசை பார்த்து மீட்டினால் சரியாக இருக்கும். அந்த அரிசிற்கு மேலுள்ளவற்றை கொண்டும் அல்லாஹு தாலா சூழ்ந்து இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது அரிசிக்கு கீழே தான் இந்த பூமியே, வானங்கள் இன்னும் பூமிகள் இருக்கின்றன. அந்த அரிசிற்கு மேலே என்னவெல்லாம் இருக்கின்றது அது நாம் அறிய மாட்டோம். அந்த இருக்கக்கூடியவைகளையும் அல்லாஹு தாலா அதனையும் அல்லாஹு தாலா சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அதனையும் அறியக்கூடியவனாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்பதைத்தான் இந்த இபாரத்திலே முசனிஃப் அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள். முஹீத்தும் பிகுல்லி ஷைஇன், ஒவ்வொரு வஸ்துக்களை கொண்டும் அல்லாஹு தாலா சூழ்ந்து அறியக்கூடியவன், சூழ்ந்து அறிகின்றான். அப்ப இந்த இடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது அல்லாஹு தாலா சூழ்ந்து இருக்கின்றான். அப்ப இந்த இடத்துல இந்த முசன்னிஃப் அவர்கள் இந்த இபாரத்தை சொல்லிவிட்டு இந்த இபாரத்தை சொல்வதனுடைய காரணம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா அர்ஷிலே இருந்தான் என்பதாக நாம் மேலே பார்த்தோம். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹு தாலா அர்ஷின் மீது சமமாக ஆகினான், தன் தகுதிக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான் என்பதாக. அப்ப அல்லாஹு தாலா அர்ஷிலே மட்டும்தான் இருக்கின்றானா என்று நமக்கு கேள்வி எழலாம். அதனைத்தான் முசன்னிஃப் அவர்கள் சொல்கிறார்கள், முஹீத்தும் பிகுல்லி ஷைஇன், அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலேயும் சூழ்ந்திருக்கின்றான். அவனுடைய இல்மாலும் சரி, அவன் இருப்பதாலும் சரி, அவன் எல்லா இடத்திலேயும் இருக்கின்றான். அல்லாஹு தாலா அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கின்றான், பார்க்கின்றான். அதே சமயம் அந்த இடத்திலே அல்லாஹ் இருக்கவும் செய்கின்றான். அந்த இடத்திலே அல்லாஹ் இருக்கவும் செய்கின்றான். எல்லா இடங்களிலேயும், உலகில் உள்ள எந்த ஒரு இடமும், எந்த ஒரு திசையும் அல்லாஹ் இல்லாமல் இல்லை. وقد أعجز عن الإحاطة خلقه وقد أعجز, அல்லாஹு தாலா இயலாமல் ஆக்கிவிட்டான். அனில் இஹாத்தத்தி, அந்த சூழ்ந்து அறியுதலை விட்டும், ஹல்கஹு, தன்னுடைய படைப்பினங்களை அந்த சூழ்ந்து அறியுதலை விட்டும் அல்லாஹு தாலா இயலாமல் ஆக்கிவிட்டான். அதாவது எந்த ஒரு படைப்பினங்களாலும் அல்லாஹ் அறிவதை போல சூழ்ந்து அறியுதல், சூழ்ந்து இருப்பது என்பது யாராலும் இயலாத ஒரு காரியம். அதே சமயம் இந்த முஹீத்தும் பிகுல்லி ஷைஇன் ஃபௌகஹு என்பதிலே நாம் இவ்வாறு எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹு தாலா எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கின்றான், அதற்குள் அந்த வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹிற்குள் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. மாறாக அல்லாஹு தாலா இந்த உடம்பு, உடல், ஜிஸ்மு, இவைகளை விட்டும் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன். ஏனென்று சொன்னால், உடல் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது இருப்பதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் என்பதை விட்டும் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன். இடத்தை விட்டும் உடலை விட்டும் அல்லாஹு தாலா முழுமையாக பரிசுத்தமானவன். அல்லாஹு தாலா எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன். எனவே இது போன்ற ஒரு ஈமானை நாம் கொள்கின்றோம் என்பதாக முசன்னிஃப் அவர்கள் இந்த அகீதாவை, நம்முடைய அகீதாவை இவ்விடத்திலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். அடுத்ததாக அல் ஈமானு பில் மலாயிகத்தி வன் நபியீன வல் குத்பிஸ் ஸமாவியத்தி, மலக்குமார்களை கொண்டும் இன்னும் நபிமார்களை கொண்டும் இன்னும் வானலாவிய கிதாபுகளை கொண்டும் வேதங்களை கொண்டும் ஈமான் கொள்கிறோம். ஈமான் கொள்வது அதாவது வானுலகிலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது. அடுத்ததாக முசனிஃப் அவர்கள் இந்த இபாரத்திலே வனகூலு இன்னல்லாஹ இத்தஹத இப்ராஹீம ஹலீலா வ கல்லமல்லாஹு மூசா தக்லீமா ஈமானன் வ தஸ்தீகன் வ தஸ்லீமன். இந்த இபாரத்தை முசன்னிஃப் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். இந்த இபாரத்திலே சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு தாலா தன் நேசராக எடுத்துக்கொண்டார். அதுபோல ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு தாலா தன்னுடன் பேசக்கூடியவராக அல்லாஹு தாலா ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான். இது அல்லாஹு தாலா இவைகளை செய்தான் என்பதை நாம், இவைகளை அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்டான், நேசராக ஆக்கினான் என்பதையும், அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான் என்பதையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்பதாக இந்த இபாரத்திலே சொல்ல வருகிறார்கள். இதனை ஏன் முசன்னிஃப் அவர்கள் இவ்விடத்திலே கூறினார்கள் என்று சொன்னால், சில குழப்பவாதிகள் அவர்கள் எண்ணுகிறார்கள், அதாவது ஒரு நேசர் இன்னும் நேசிக்கக்கூடியவர்,
ஒருத்தர் நேசிக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய மறுபுறத்தில் இருந்து நேசம் என்பது இந்த ஹல்லத் ஹலீலா என்ற இதனுடைய இந்த ஃபியாலிலே இந்த இஸ்மிலே என்னவென்று சொன்னால் இரண்டு புறத்திலிருந்தும் நேசம் ஏற்படும். ஒருவர் ஒரு இருவரும் நேசம் கொள்கிறார்கள் என்ற அர்த்தத்தை இந்த வார்த்தையாகிறது கொடுக்கிறது. அப்பொழுது இந்த ஹலீலா என்ற அர்த்தத்தை அல்லாஹோடு நாம் இணைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹும் நேசம் கொண்டான், அதே சமயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நேசம் கொண்டார்கள் என்பதாக வரும். இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு படைப்புகளும் இரண்டுமே வெவ்வேறு விஷயங்களை சார்ந்தது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா படைப்புகள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா ஆஹ் பழமையானவன், கதீமானவன். அவன் உருவாக்கப்படவில்லை. அல்லாஹு தாலா பழமையில் அல்லாஹு தாலா இருக்கின்றான். அவன் யாராலும் உருவாக்கப்படவும் இல்லை, அல்லாஹ் இருக்கின்றான். அப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள், மனிதர். எனவே உருவாக்கப்பட்டவர்கள். அப்ப இரண்டிற்கும் நடுவிலே கதீம் முஹதீஸ் என்ற இரண்டிற்கும் நடுவிலே தொடர்பு என்பது விடுபட்டு விட்டது. தொடர்பு என்பது இரண்டும் வேறு வேறு தொடர்புகளை கொண்டது. அப்ப இந்த இரண்டிற்கும் நடுவிலே ஹலீல், இந்த முஹப்பத் என்பது ஏற்படாது. எனவே எனவே இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக சில குழப்பவாதிகள் தன்னுடைய சிந்தனையினால் யோசித்து இந்த தீனிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த குழப்பத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா தன்னுடைய வசனத்திலே, தன்னுடைய குர்ஆனிலே கூறிவிட்டான், வத்தஹத அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா என்பதையும் வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா என்பதையும் அல்லாஹு தாலா சூரத்து நிசாவிலே அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் என்பதை நாங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹு தாலா தன் நேசனாக எடுத்துக்கொண்டான், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினான் என்பதை அவ்வாறே ஈமான் கொள்வோம். அதிலே எந்த ஒரு மாற்றமோ குழப்பமோ நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்பதை இவ்விடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார். நம்முடைய அகீதாவை, சரியான கொள்கையை இவ்விடத்திலே நமக்கு முசன்னிஃப் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது வனகூலு நாங்கள் கூறுகிறோம், இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹு தாலா இத்தஹத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டான், ஹலீலன் தென் நேசராக. வகல்லம் அல்லாஹு இன்னும் அல்லாஹு தாலா பேசினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தக்லீமன், அல்லாஹு தாலா பேசுவதாக பேசினான். இவைகளை ஈமான் கொள்வதாலும் தஸ்தீகன் உண்மைப்படுத்துவதாகவும் தஸ்லீமன் ஏற்றுக்கொள்வதாகவும் நாங்கள் கூறுகிறோம். இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதன் மீது நாங்கள் ஈமான் கொள்கிறோம், இதனை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம் என்பதாக நாங்கள் கூறுகிறோம் என்பதை முஸன்னிஃபர்கள் இந்த இபாரத்திலே சொல்கிறார்கள். அடுத்ததாக வனுமினு பில் மலாயிகதி வன் நபியின வல் குதுபில் முனஸ்ஸலதி அலல் முர்சலீன் வனஷ்ஹது அன்னஹும் கானு அலல் ஹக்கில் முபீன். வனுமினு பில் மலாயிகத்தி அந்த மலக்குமார்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம், வன் நபியின இன்னும் நபிமார்களை கொண்டும், வல் குதுபில் முனஸ்ஸலதி அலல் முர்சலீன அந்த அனுப்பப்பட்ட ரசூல்மார்களின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை கொண்டும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். வனஷ்ஹது இன்னும் நாங்கள் சாட்சியாக ஆகிறோம், அன்னஹும் நிச்சயமாக அவர்கள், கானு அலல் ஹக்கில் முபீன் தெளிவான அந்த சத்தியத்தின் மீது அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதை நாங்கள் சாட்சி அளிக்கிறோம். இப்ப இந்த வனுமினு பில் மலாயிகத்தி வன் நபியின் இது சம்பந்தமாக குர்ஆனிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீஸ்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீஸ் ஜிப்ரைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ். அதிலே ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த தீன் சம்பந்தமான சில விளக்கங்களை கொடுப்பதற்காக வேண்டி மனித ரூபத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்திருப்பார்கள். வந்து இந்த தீன் சம்பந்தமான, ஈமான் சம்பந்தமான பல கேள்விகளை கேட்பார்கள். சுஆலுஹு லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஈமானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈமானை பற்றியும் சில கேள்விகளை கேட்பார்கள். அந்த சமயத்திலே ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் துமின பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அன் துமின பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நீ ஈமான் கொள்வது, வ மலாயிகதிஹினும் அவனுடைய மலக்குமார்களை கொண்டும், வ குதுபிஹி அவனுடைய வேதங்களை கொண்டும், வ ருசுலிஹி இன்னும் அவனுடைய ரசூல்மார்களை கொண்டும், அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை கொண்டும், வல் யௌமில் ஆஹிரி இன்னும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்வது, வதுமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி வதுமின இன்னும் ஈமான் கொள்வது, பில் கத்ரி கைரிஹி அவனுடைய நலவு அதாவது தகதீரின் நலவாகிறது எழுதப்பட்டு விட்டது, வ ஷர்ரிஹி இன்னும் ஷர்ராகிறது எழுதப்பட்டு விட்டது என்ற தகதீரை கொண்டு ஈமான் கொள்வது. இது சம்பந்தமாக ஹதீஸ்களிலே இவ்வாறு வந்துள்ளது.
அதுபோல மலக்குமார்கள் சம்பந்தமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மலக்குமார்கள் யார் என்று சொன்னால், அன்னல் மலாய்க்கத ஜுந்தும் மின் ஜுனூதில்லா, மலக்குமார்கள் அல்லாஹுடைய படைகளிலிருந்து ஒரு படை. வஹல்கும் மின் ஹல்கில்லா, அல்லாஹுடைய படைப்புகளிலிருந்தும் ஒரு படைப்பு. ஹலகஹுமுல்லாஹு தஆலா மீனன் நூரி, அல்லாஹு தஆலா அவர்களை ஒளியினால் படைத்தான். வஹும் ஃபீ தாஅத்திஹி, அவர்கள் அல்லாஹை வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். வஹும் அன்வாஅன் வ அக்ஸாமுன், அவர்கள் பல நிலைமைகளிலே பல வகைகளாக இருக்கின்றார்கள். மின்ஹும் மன் ஹுவ முவக்கலும் பில் அர்ஷி, அவர்களிலிருந்து சிலர் அர்ஷை கொண்டு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள். முஹாத்தும் பில் அர்ஷி, அர்ஷை கொண்டு சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், அதாவது அர்ஷை சுற்றி வரக்கூடியவர்கள். வமின்ஹும் ஹமலத்தல் அர்ஷி, அவர்களிலிருந்து சிலர் அர்ஷை சுமக்கக்கூடியவர்கள். வமின்ஹும் மன் முவக்கலுன் பில் ஜன்னதி, அவர்களிலிருந்து சிலர் சொர்க்கத்திற்குடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள். ஒமின்ஹும் மன் முவக்கலும் பின் நாரி, அவர்களிலிருந்து சிலர் நரகத்தினுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள். இவ்வாறாக மலக்குமார்கள் பல காரியங்களிலே அல்லாஹு தாலா நியமித்துள்ளான். அந்த மலக்குமார்களை கொண்டு நாம் ஈமான் கொள்வது. அடுத்ததாக இரண்டாவதாக ஒன் நபியேன, நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. வம்மல் அம்பியா வல் முர்சலூன் فعلينا الإيمان بمن سمى الله تعالى في كتابه من رسله، والإيمان بأن الله تعالى أرسل رسلا وأنبياء لا يعلم أسماءهم وعددهم إلا الله تعالى الذي أرسلهم. அதாவது இந்த இபாரத்திலே சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலா ஃபஅலைனா, நம்மின் மீது எவர்களுடைய பெயர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்திலே ரசூல்மார்கள் என்பதாக கூறியுள்ளானோ அவர்களை கொண்டு நாம் ஈமான் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது. வல் ஈமானு பி அன்னல்லாஹ தஆலா, இன்னும் அல்லாஹு தாலா எத்தனை நபிமார்களையும் இன்னும் ரசூல்மார்களையும் அனுப்பியுள்ளானோ அவர்களை கொண்டு ஈமான் கொள்வது. லா யஅலமு அஸ்மாஹும் வ அததஹும், அவர்களுடைய எண்ணிக்கையோ இன்னும் அவர்களுடைய பெயர்களையோ அறிய மாட்டான். இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். அவர்கள் எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹு தாலா தான் அவர்களுடைய முழுமையான பெயர்களையும் அவர்களுடைய எண்ணிக்கைகளையும் அல்லாஹு தாலா தான் அறிவான். ஏனென்று சொன்னால் ஃபாலைனல், இன்னும் சொல்ல போனால் ஃபாலைனல் ஈமானு பிஹிம் ஜும்லத்தன், அவர்களை அனைவரையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்னஹு லம் யஅதி ஃபீ அததிஹிம் நஸ்ஸுன், அவர்களுடைய விஷயத்திலே அவர்களுடைய எண்ணிக்கையிலே ஒரு தெளிவான ஆதாரங்கள், அவருடைய எண்ணிக்கை எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் என்பதாக குர்ஆனிலோ நஸ்ஸிலே நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீஸ்களிலோ எந்த ஒரு தெளிவான ஆதாரங்களும் இதன் மீது வரவில்லை. வகது கால தஆலா, அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், வருசுலன் கது கஸஸ்னாஹும் அலைக மின் கபில், இதற்கு முன்பாக உம்மின் மீது நாம் சில நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் கூறியுள்ளோம். வருசுலன் லம் நக்சுஸ்ஹும் அலைக, இன்னும் சில நபிமார்களுடைய வரலாறை நாம் உம்மின் மீது கூறவில்லை, எடுத்து சொல்லவில்லை. இது நிசாவினுடைய சூரத்து நிசாவினுடைய ஒரு ஆயத். வகால தஆலா, மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கபலிக மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக வ மின்ஹும் மன் லம் நக்சுஸ் அலைக, சில நபிமார்கள் உமக்கு முன்பாக நபிமார்களை நாம் அனுப்பினோம். மின்ஹும் அவர்களிலிருந்து மன் கஸஸ்னா அலைக, உம்மின் மீது சிலரினுடைய வரலாறுகளை நாம் எடுத்து கூறியுள்ளோம். மின்ஹும் மன் லம் நக்சுஸ் அலைக, இன்னும் சிலருடைய வரலாறுகளை நாம் எடுத்து கூறவில்லை. அப்பொழுது எத்தனை நபிமார்களுடைய பெயர்களும் இன்னும் அவர்களுடைய வரலாறுகளும் நாம் அறியாமல் இருந்திருக்கிறோம். அவர்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இருப்பினும் நாம் அவர்களின் மீது ஈமான் கொள்வோம். அந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹுடைய ரசூல்மார்கள், அல்லாஹுடைய நபிமார்கள் என்பதாக, அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் என்பதாக நாம் ஈமான் கொள்வோம். அதுபோல இதற்கு அடுத்ததாக வனுசம்மி அஹ்ல கிபலத்தினா முஸ்லிமீன முஃமினீன, வனுசம்மி அஹ்ல கிபலத்தினா, நம்மளுடைய கிபலா உடையவர்களுக்கு நாம் பெயரிடுவோம். முஸ்லிமீன முஃமினீன, முஸ்லிம்கள் முஃமின்கள் என்பதாக நாம் பெயரிடுவோம். மாதாமு பிமா ஜாஅ பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கொண்டு வந்தார்களோ அதை கொண்டு முஅத்தரிஃபீன, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் காலமெல்லாம் நாம் முஸ்லிம்கள் முஃமின்கள் என்பதாக
நம்முடைய கிபிலா உடையவர்களுக்கு நாம் பெயரிடுவோம். அப்ப இந்த கிபிலா உடையவர்கள் என்று சொன்னால் யார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வல் முராது பி கௌலிஹி அஹ்ல கிபிலத்தனா அஹ்ல கிபிலத்தினா, அஹ்ல கிபிலத்தினா என்பது என்று சொல்லிக் கொண்டு இங்கு நாடுவதாகிறது. மையத்தயல் இஸ்லாம வயஸ்தகபிலுல் கஅபத, யார் இஸ்லாத்தை ஏற்று இன்னும் காபாவை முன்னோக்குகிறாரோ அவர்களுக்கு அஹ்ல கிபிலத்தினா என்பதாக சொல்லப்படும். அவர்களை நாம் முஸ்லிம்கள் முஃமின்கள் என்பதாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம்? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமெல்லாம் அவர்களை முஸ்லிம்கள் முஃமின்கள் என்பதாக நாம் சொல்வோம். வலஹு பிகுல்லி மா கால வ அஹ்பர முசத்திகீன, இதிலே இந்த காலஹு என்பதாக உள்ளது, கால என்பதாக வைத்தால் சரியாக இருக்கும். மா கால வ அஹ்பர முசத்திகீன, இந்த லஹு என்பதை, இந்த ஹு என்பது நபியை பார்த்து மீள்கிறது. அதே சமயம் இதனுடைய தால்லுக் ஆகிறது முசத்திகீன் என்பதிலே தால்லுக், அதாவது அர்த்தமாகிறது முசத்திகீன் லஹு என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும். அப்ப இபாரத் எப்படி இருக்கும்? பிகுல்லி மா கால வ அஹ்பர முசத்திகீன் லஹு என்பதாக அர்த்தத்திலே வரும். ஆனா இபாரத் இவ்வாறு தான் இருக்கும். இதனுடைய தால்லுக் ஆகிறது முசத்திகிலே வைக்க வேண்டும். அர்த்தம் எவ்வாறு வரும்? பிகுல்லி மா கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒவ்வொன்றை கொண்டும், வ அஹ்பர இன்னும் செய்தி அறிவித்த ஒவ்வொன்றை கொண்டும், முசத்திகீன் லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் நாம் அவர்களை முஸ்லிம்கள் முஃமின்கள் என்பதாக நாம் பெயர் வைப்போம் என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும். அப்ப இதுல என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கொண்டு வந்தார்களோ அதனையே ஒருவர் எப்பொழுதெல்லாம் உண்மைப்படுத்தும் காலம் எல்லாம் அவர் முஸ்லிமாக இருப்பார். எப்போது ஒரு விஷயத்தை அவர் பொய்ப்படுத்தி விட்டாரோ அப்பர் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்ற கருத்தை, என்ற அகீதாவை, நம்முடைய அகீதாவை முஸன்னிஃப் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு விளக்குகிறார்கள். ஆக இதற்கு அடுத்ததாக அல்லாஹுடைய விஷயத்திலே நாம் ஆழமாக இறங்கக்கூடாது, இந்த தீனுடைய விஷயத்திலே நாம் தர்க்கம் செய்யக்கூடாது. இது போன்ற விஷயங்களை இதற்கு அடுத்ததாக கூறப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இத்தோடு இன்றைய பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இதற்கு அடுத்ததாக உள்ள விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.